இந்த சீரியலின் எபிசோடுகளை சன் டிவி ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவா சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரி மேமா, நான் 2 days முன்னாடியே சேர்க்கணும். பரவாயில்ல வெண்பா, இது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேனே. நீ பே பண்ண லேட் ஆச்சு. ஓகேமா. என்ன ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கா? நல்லா கே டாடா என்ன பண்ணங்க? சும்மா பாருதான். அதான சும்மா பக்கத்துல வைங்க. பா நீ ஓட்றதே எனக்கு தெரியாது. நான் கவனிக்கல एक्चुअली. சரி சரி. பதல யாரும் கேட்டா? இப்ப எல்லாரும் பண்ணிக்கோல. நீ கைய வச்சு பிச்சறாங்க. சரி சரி. சரி வெண்பா, ஏதாவது காம்படிஷனா? காம்படிஷன் இல்ல, எல்லாரும் என்கிட்ட இருக்காங்க. வாவ், சூப்பரா மலிமா. தேங்க் யூ so much. சரி, பத்திரமா எடுத்து போய் ஹால்ல வச்சு ஃபேன் லோவா வச்சிட்டு வரியா? நம்ம எல்லாம் காயணும்ல. சரி மலிமா. வெண்பா, நான் வேணா ஸ்டோர். நான் கொண்டு போறேன். ஓகே. மல்லி, சரி மல்லி, நான் வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா பார்த்தா எனக்கு வழியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. இல்லையா? ஆமா மல்லி, இது நடந்த சம்பவத்துல அவளுக்கு கையில அடிபட்டு இருக்கு. அது உள்காயம் இருந்ததால நம்மளும் கவனிக்கல. அவள அப்பா வைக்காம இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில கத்தியே இருந்தா. ஓஹோ, அப்படியா? நான் தாய் போட்டு தேய் விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்னபூர்ணி வந்தாங்க. நீங்க அவங்க பாத்துக்கிற சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வரும் சுழுக்கெல்லாம் எடுத்து விடுவாங்க. நம்மளி நாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நீ எதுவுமே பதில் சொல்லாம ஓமைய பாத்துக்கிட்டு இருக்க. காது திறந்தாங்க இருக்கு. நீங்க சொல்றது கேட்டுதான் இருக்கு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மல்லி, மேல கோவம் இருக்கு. கோவோட என்ன இருக்கு? நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நீங்களா நான் ஏதோ கிட்ட மாதிரி இதில் பேசிருக்கீங்க. என்னாச்சு? கை கட்டு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நீ கையை கட்டு. என்னது காயா இருக்கு? என் கையை நோட் பண்றீங்களா? பரவாயில்ல. மல்லி, விடுங்க, லைட் தான். லைட்டா நான் கேட்கலாம் மல்லி. எப்படி அடிபட்டுன்னு சொல்லு மல்லி. உங்ககிட்ட தான் கேட்கிறேன். சின்ன காயம் தானே, விடுங்க. சின்ன காயமா? இப்படி செவன் நீங்க போயிரு. சின்ன காயம் சொல்லிட. அதே கூட அடிபட்டு. நீ முதல்ல காட்டு, மருந்து போடு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். புரியுது மல்லி, நீ கோவமா ரேணுக்கு வந்தது இல்லது. நான் என்ன அறியாம அவ கூட நிறைய டைம் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் ஆடு. அவ கூட இல்லனோ அவரத்தி நினைக்கிறதும் பேசுறதுமாவே. புரியுது மல்லி, உனக்கு அது ஆகலாம். மத்தவங்களும் அதை தப்பு தெரியலாம். ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்க, உன்னை விட்டு விலகி போறேன்னு நினைக்கிறேன். உனக்கு காயப்பட்டது எனக்கு தெரியாது இல்லையே. இந்த கையில இந்த ப்ராஜெக்ட் செஞ்ச இந்த நேரத்துல நான் எதுவும் ஹெல்ப் பண்ணாம ரேணு கூட இருந்து உனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீங்க தேவையில்லாம இதையும் நினைச்சு குழப்பிக்காங்க. வெண்புக்கு அம்மா தான் இங்க வர கடைசி வரைக்கும் அது ஒண்ணு போதுங்க எனக்கு.
மல்லி கையில அடிபட்டு இருக்கேன். மருந்து நான் ஆல்ரெடி போட்டு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. மல்லி உடனே கேட்கிறேன். நாங்க ரெஸ்ட் எடுக்க தான் போறோம். எல்லாரும் தான் போறோம்டா. அதுதான் சொன்னேன். குட்னிடா. ரைட். மல்லி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மல்லி மல்லி என்னாச்சு? மல்லி என்ன மல்லி? மல்லி விட்டாத உன்னை நான் தான். என்னாச்சு? ரிலாக்ஸ். என்னாச்சு? தண்ணி. ஒரு நிமிஷம். இந்தா இப்படி. இந்தா மல்லி படிச்சுக்க. எவ்வளவு இருக்கு பாரு. ஓகே ஒண்ணு இல்ல. மல்லி ஓட மல்லி பயப்படாதா இருக்கு. மல்லி நீங்க தூங்குங்க. ஒரு கனவு கண்டிருக்க. அதனாலதான் வந்து போய் உட்கார்ந்திருக்க. என்ன கனவு? இல்ல, அது ஒரு கெட்ட கனவு. அதான் என்ன நினைக்கிறேன். ரேணுகா அக்கா எனக்கு கத்தியா குத்துனாங்கன்னு சொன்ன. எப்படி இருப்போம் பாரு. மல்லி நான் உன்கிட்ட கேட்கிறேன். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க. நீங்க தூங்குங்க. நீ சொல்ல நான் தூங்க மாட்டேன். சொல்லு மல்லி. அது வந்து யாரோ ஒருத்தர் தொடர மாதிரி கனவு வந்துச்சு. அதான் கனதானா மல்லி? அதை வரைக்காம சொல்றதுல உடனே பிரச்சனை. அப்படியே அங்க ஒருத்தரோ நான் கல்லத்துக்கு கீழே விழுந்தேன். ஏன் மல்லி அம்மா நீ ஒன்னு சொல்றியா அப்படி சொல்றீன்னு நான் கண்டுக்க முடியாம நினைக்கிறேன். உன் கண்ணுல பொய்யா அது பிரச்சனை மல்லி. ஆனா உன் கண்ணுல பொய்யுக்கு என்ன பண்ண? சொல்லு. என் மேல சத்தியமா என்ன நான் கண்டேன். பொய்த்தியம் பண்ண போயிடும்ல. என்ன நீங்க பேசுறீங்க? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ நம்பல. மறைக்க சொல்ல முடியும். ஐயோ,
வேலை செஞ்சிருக்கும் போது ரேணுகா பின்னாடியே இருந்து பின்னாடி வந்து கத்தியில என் வயித்துல குத்திட்டாங்க. கனவுல இது சொல்றதுல ஏன் யோசனை எம்எல்ஏ ஏதாச்சும் தானா இதுவும் படைங்க இங்க பாலி நிச்சயம் பண்ணிக்க. சத்தியம் இதுதாங்க கனவு. இல்லையே இன்னும் ஏதோ மறை மாதிரியே உங்களை பார்த்து தெளிவுதான் முழுசா அறிவாகலையே. எதுவா இருந்த மறைக்காம சொல்லு. சத்தியம் பண்ணிருக்க. அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னங்க பேருங்க நீ சொல்லு மல்லி. மனல எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தட்ட கண்ணா வந்திருக்கு. சரி நீ ரேணுவை பத்தி யோசிச்சுக்கிட்டு சொல்லு மல்லி ப்ளீஸ். அது அந்த குடோன்ல இதான் சொல்ல இருந்தேன். நீங்க சொல்ல சொன்ன என்ன சொல்ல வச்சு ஏன் மல்லி எனக்கு கட்ட நின்றுட்டு நீ பாரு. ஓதான் ஆனா வச்சிருப்பான்னு நீ நம்ப. கத்தி கையில வச்சுக்கிற எல்லாமே கொலை செஞ்சலா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கையில கட்ட இருக்கலாம். ஆனா அவன் அதை வச்சு அடிக்கிற அளவு ஒரு விவரம் தெரியவளா எனக்கு அவ தெரியல. அவங்க என்ன அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படிங்க தோணிருக்கும். ஆனா அவங்க கண்பா அடிப்பாங்கன்னு ஒருத்தன் என்னால சொல்ல முடியும். அவங்க ஏன் நினைக்க போற அதானே நீங்க சொல்ல போறீங்க. இல்ல நீ இந்த மாதிரி ஒரு குளத்துல இருக்கிற சரியில்லை. ரேகா உன்னை அடியான்னு உன்னை தீர்க்கமா சொல்ல முடியல. அவ அடிக்க வாய் இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். இல்ல அது வந்து உன்னோட மனசு மேல சந்தேகம் வந்துச்சு மல்லி. அது நிச்சயம் விதைய அழிந்தாலும் ஆனா காண போகாது. எங்க இருந்தாலும் ஒரு சின்ன மரத்துளி அதுல விழுது கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள வளர்ந்துட்டே தான் போகும். அப்படி வளர்விட்டா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருமே தேலாத மன உளைச்சல் தான். இப்பவே கேட்டு கிளியர் பண்ணலாம். வாணி ஏன் போறீங்க? நீயும் வாலி எங்க சொல்லுங்க. ரேடா கிட்ட போய் எதையும் சொல்லிடலாம். அதுக்கு நீ இப்பவே வா. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இல்ல பரவாயில்ல கேட்டு கிளியர் பண்ணுவோம். இல்லன்னா உன் மனதில் இதான் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரும் தூக்கம் வராது. எதுவா இருந்தாலும் காலையில பேசலாம். இது ஒண்ணும் பெருசா நடல. நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா நீங்க தூங்குங்க. உனக்கும் என்ன எனக்கும் ஒண்ணு. ஆனா நீ தூங்காம இருக்க கூடாது. நீ இந்த மாதிரி பயந்து எதிர்ச்சதே மல்லி. சரி எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். கால் பண்ணறா. சாருக்கு மடிமடத்தலைக்காம இருக்க முடியல போலயே. சிவனுக்கு என்ன நினைப்பு? நல்லா இருக்கே. ஆனா நியாயத்துக்கு நல்லவா இருக்க. மாமனா சொத்து எடுத்துக்கோ, கம்பெனி எடுத்துக்கோ, அதை எடுக்கோ, இதை எடுத்துக்கன்னு கூவுற. நீ என்னன்னா ஆனா வாங்குற. அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அத்தனைக்கும் ஆசைப்படணும். ஆசைப்பட்டா அத்தனையும் உனக்கு கடை. அத்தனையும் உனக்கு கிடைச்சா எனக்கும் எங்கே இருக்கணும்னு ஆசை வரும். பேச பார்ப்போம்.
அது வந்து இதெல்லாம் படிச்சுன்னு கரண்ட் வந்துச்சு, டியூட்டி இருந்துச்சு. ஏன் மாதிரி போன்ல மட்டும் அப்படி வரும், என் போன்ல ஏன் வர மாட்டேங்குது? விஜய் சரி எனக்கு இந்த மாதிரி போன் வாங்கி வர சொல்லுவியா? போனுக்கு கூட விஜய் கால் பண்ணிக்காரே, எது பண்ணுன்னு தெரியலையே. கால் வந்தா இன்னும் கூப்பிடேதானே, எது போன் இருக்கிறீங்க? அது அவங்களோட போனை இப்பவும் எடுக்கூடாது. நான் சாமிட்ட உன்னை பத்தி சொன்னா அவரோட அடிச்சிருப்பா சொல்லிட்டேன். உங்களுக்கு எடுக்காதுன்னு சொன்னா சரி நிக்கலுங்க. என்ன திட்டல, உன்னை ஏன் பண்றேன்னு பாரு. வரேன். மல்லி, மல்லி, நீ என்ன சொன்ன? தெரியாத ஏன் என்னாது? கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கா. அவ சரி தானே, நான் ரூம்ல இல்லாதது. என்ன நீ சொல்ற கேட்ட ஆச்சப்படுற மாதிரி ஆக்ஷன் கொடுன்னு எதிர்பார்க்கியா? பாரு, இதுக்கு மேல நீ அவளை சந்தேகப்படனா உனக்கு சத்தியமா 3 நபர்கள் தான் இருக்கு. 100% அடிக்கிறா. இப்ப மாப்பிள்ள மாணவரியா அவரை நம்பிக்கை இருக்காரு. நம்ம என்னன்னாலும் அவன் நம்மளதான் விட்டா கைய கூட நீ போல அவளை ஏமே சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க நடிக்கிறாங்க ஓகே, ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. குட்டு ஏன் தலையில அட்டையா அவங்க தான் அடிச்சாங்க. இவ்வளவு நாளா அவ எது அடிக்கிறான் நாம குழங்கிட்டதல்ல போதும். இப்ப நீ சொல்ற பார்த்தா அவ ஒரு கிரிமினல். அவ எங்க வந்திருக்கு நாம் யோசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஆனா அவளை ஏற்கனவே சந்தேகத்தோட பார்த்ததுனால அவதான் தலையடிச்சானு இல்லையே. இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் குடோன்ல வரப்ப திரும்பி பார்த்தேன். அவங்க கட்ட வச்சு நின்று இருந்தாங்க. இன்னொருத்த தள்ளிதான் அவன் நிச்சயம் அடிச்சிருக்க முடியாது. நான் திரும்ப வேண்டி யோசிக்காம அவங்க அடிச்சாங்க. நான் திரும்பி பார்த்தது ஷாக்காங்க. உடனே சமாள ட்ரை பண்ணாங்க. இத போய் மாப்பிள்ளைகிட்ட சொன்ன நம்ப நினைக்கிறேன். அதை விடுங்க. ஏன் நடிக்கணும்? அவ வாழ்க்கை நான் பரிச்சயங்கிற கோவமா எனக்கு விஜய்க்கு இடையில எப்படி உறவுன்னு தெரிகிறதுக்காக அவங்க எப்படி நிக்கிறாங்களா? இதுக்கு வந்துட்டல, இதுக்கு பதில் சீக்கிரம் கிடைக்கும். இல்ல, மோத மனைவி உரிமையில அவங்க சந்தோஷத்துக்கு எல்லா கதவும் இங்க தந்திருக்கு. எல்லா உரிமும் இங்க அவளுக்கு இருக்கு. அப்படி இருந்தோம் ஏன் நடிக்காங்க? எல்லாத்தையும் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும். அவசப்பட்டு சொல்றது பின்னாடி நின்று அடிச்சு அவ திருப்ப முடிஞ்சிருக்க வேணாமா? அட்லீஸ்ட் கம்பைச்சு வீச வேணாமா? சந்தேகப்பட்டா இல்ல, உண்மையை எனக்கு பிடிச்சு இனிமே படத்தை எப்படி ஓட்ட வர? ஐயோ, என் படத்தை பிடிப்பட மாட்டேங்குதே.